ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளை நமதே அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய பதிவை இப்பொழுது நாங்கள் தொடங்கி உள்ளோம். இந்த நாளை நமதே அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் எந்த ராசியில் வருகிறது, அந்த ராசியில் சந்திரன் பயணிக்கும் பொழுது நமக்கு அது பிளஸ்ஸா, நமக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதா, நாளைக்கு வெற்றி இருக்கிறதா, நாளைக்கு பயணம் ஆதாயம் அனுகூலம் இருக்கிறதா, அதன் மூலம் நாளைக்கு முக்கியமான விஷயங்களை நான் செய்து கொள்ளலாமா, இல்ல ஒருவேளை அதனை நாம் கொஞ்சம் லேசாக தள்ளி போட்டு கொள்ளலாமா அப்படிங்கிறத மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய விதமாக இந்த பதிவை நாங்கள் தயாரித்துள்ளோம். முதலில் நாளை 27 ஜனவரி தை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவமி திதி பரணி நட்சத்திரம், பிறகு கிருத்திகை நட்சத்திரம். இதுல என்ன பிரதான விசேஷம் அப்படின்னா, இது தை கிருத்திகை பிரதானமா முருகன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாட்கள். மேஷராசியை பொறுத்தவரை இடம், பூமி, சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை, பயணத்தால் ஆதாயம், பயணத்தால் அனுகூலம், மேலும் ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வாய்ப்புகள், இதன் மூலம் இவர்களுக்கு லாபம், பாக்கியம் என்பது போல் பிரதானமாக காண்பிக்கிறது. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது முருகன் வழிபாடு இவர்களுக்கு மேலும் நல்ல ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை பயணங்களால் ஆதாயம், நிறைய பயணங்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய அந்த பிளான் அனுகூலமாக இருக்கும். இவர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு. மேலும் இவர்களுக்கு இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக ஒரு பாக்கியம், ஒரு குட் நியூஸ், நிறைய புதிய விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய அமைப்பு. மேலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு நல்ல ஒரு பிரதானமான குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள், மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர் வழிபாடு கைகூடும். மிதுனராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திரன் இங்கு 11 லாபம். அப்போ இவர்கள் வாக்கினால் லாபம், குடும்பத்தில் அனுகூலம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் நன்றாக யோசித்து தேவையான பயணங்களை மட்டும்தான் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புதிய வாய்ப்பு, அது அனுகூலமான வாய்ப்பாக தெரிகிறது. அதையும் தவிர ஒரு திடீர் யோகம் ஏற்படக்கூடிய நாள். ஏன்னா இவர்களுக்கு பஞ்சமாதிபதியோடைய நட்சத்திரம், பிறகு வெற்றி ஸ்தானாதிபதியோட நட்சத்திரமாக வருகிறது. மேலும் இவர்களுக்கு அபிவிருத்தி அப்படிங்கிறதும் பாக்கியம் அப்படிங்கிறதும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வேகம் அப்படிங்கிறதும் காணப்படுகிறது. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். கடகராசிக்கு ராசியாதிபதியே 10ஆம் இடத்தில் வந்து அமருகிறது. பிறகு தனஸ்தானாதிபதி நட்சத்திரம், இது எல்லாமே தொழில் அபிவிருத்தி, லாபம், வாய்ப்பு. யாரெல்லாம் புதுசா ஒரு வேலைக்காக ஐடியா பண்றாங்களோ அதற்குண்டான சந்தர்ப்பம், அனுகூலமான பலன் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அதையும் தவிர ஒரு வேகமா துடிப்பா செயல்படக்கூடிய காலகட்டம். இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு குட் நியூஸ், கவர்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள், அரசாங்கத்திலிருந்து நடக்க வேண்டிய விஷயங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக நடக்கும்.
சிம்மராசிக்கு இங்கு விரையாதிபதி சந்திரன் பாக்கியத்தில். அப்போ இவர்கள் செய்யக்கூடிய அந்த விரயம் செலவு அதெல்லாம் ஒரு பாக்கியமாக அமையும். குறிப்பா ஒரு இடம் வாங்குறதுக்காக ஒரு அட்வான்ஸ் கொடுக்கிறது, இல்ல ஒரு வீடு வாங்குறதுக்காக ஒரு அட்வான்ஸ் கொடுக்கிறது, இவர்களுடைய தந்தைக்கு அனுகூலமான பலன்கள். மேலும் சகோதரர் சகோதரிகளுக்கு கூட ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சின்ன செலவு செய்தாலும் அதன் மூலம் இவர்கள் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதையும் தவிர இவர்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. குறிப்பா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவரவர் தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் என்பது காணப்படும். வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறதை இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பைரவர் வழிபாடு, துர்கா வழிபாடு இவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசியை பொறுத்தவரை இது சந்திராஷ்டமாக காணப்படுகிறது. அப்போ இந்த சந்திராஷ்டமத்துல புது முயற்சிகள் இவர்கள் தவிர்ப்பது நல்லது. ஒரு புதிய ஒப்பந்தம், புதிதாக ஒரு நபரை சந்திக்கும் பொழுது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதனை இவங்கள் ஒரு 2 நாள் தள்ளி போடுவது இவர்களுக்கு பெஸ்ட். அதையும் தவிர அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல என்னன்னா இது வளர்பிறை சந்திராஷ்டமமாக வருகிறது. அதனால பெருசா இவர்கள் எதையும் யோசிப்பதற்கோ பயப்படுவதற்கோ தேவையில்லை. இருந்தாலும் அம்மன் வழிபாடு இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். இங்கு துளாராசியை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு ஜீவனாதிபதி முதல்ல ராசியாதிபதியின் நட்சத்திரம், அதுவும் 7ஆம் இடத்தில், பிறகு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பயணம். அது லாபாதிபதியாக வருகிறது. அப்ப என்னன்னா இவர்களுக்கு இவர்களுடைய லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம், லாபம். பிறகு தொழில் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதற்காக ஒரு இடம் பார்க்க போனா அது சக்சஸ் ஆக வரும். மேலும் புதிதாக இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் உதயமாகி கொண்டே இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அபிவிருத்தி அப்படிங்கிறதை கண்டிப்பாக இவர்கள் எதிர்பார்க்க முடியும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை சந்திரன் 6ஆம் இடத்தில், இது பாதகாதிபதி மறைவு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலுமே இவர்களுக்கு முதல்ல பரணி நட்சத்திரத்துக்கு பிறகு வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது குறிப்பா இவங்களுடைய தொழில் ஜீவனம், பயணம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான பலன்கள், வெற்றி வாய்ப்பு, பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது எல்லாமே இவர்களுக்கு மட்டுமல்லாமல் இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் அபிவிருத்தி, வெற்றி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்தில் இவர்கள் முருகன் வழிபாடு, என்ன இந்த நேரத்தில் இவங்களுக்கு ராசியாதிபதி உச்சம் அப்படிங்கிறதுனால கைமேல் பலன் கொடுக்கும். தனுராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் சந்திரன். அப்போ இது ஒரு அமேசிங்கான பீரியடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். லாபாதிபதியின் நட்சத்திரம், பிறகு இவர்களுக்கு அது பாக்யாதிபதியின் நட்சத்திரமாக வருகிறது. அப்போ கண்டிப்பா அதற்குண்டான லாபம், புது நபர்கள் தொடர்பு, அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அதையும் தவிர இது நாட்கள்ல இவர்கள் அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, சிவன் வழிபாடு இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மகர ராசியை பொறுத்தவரை இங்கு ராசியிலேயே புதன், சுக்கிரன் அப்படிங்கிறது இவர்களுக்கு நல்ல ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இங்கு ராசிக்கு பஞ்சமாதிபதியின் நட்சத்திரத்தில் இந்த நாள் தொடக்கம் அப்படிங்கிறதே இவர்களுக்கு நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அபிவிருத்தி, ஒரு லாபம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். பிறகு இவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல
கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பில்லு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பர்மிஷன் வாங்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இதனை மட்டும் இவர்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் வழிபாடு இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். கும்பராசிக்கு இன்னைக்கு வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன், ராசிக்கு பாக்யாதிபதியோடைய நட்சத்திரம், பிறகு சப்தமாதிபதியோடைய நட்சத்திரம். இதெல்லாம் உங்களுக்கு பாக்கியம், சுகம், அபிவிருத்தி, கம்ஃபர்ட், மேலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி, பிசினஸ் பார்ட்னருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, அதன் மூலம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பைத்தான் கொடுக்கும். இந்த நாட்கள்ல நீங்கள் ஒரு பயணத்தை அல்லது ஒரு பொது விஷயத்தை தொடங்கினால் ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. மீனராசியை பொறுத்தவரை உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் முதல்ல சந்திரன் அப்படிங்கிறவர் சுக்கிரனுடைய நட்சத்திரம், பிறகு சூரியனுடைய நட்சத்திரம். சுக்கிரனும் உங்களுக்கு லாபத்துல தான் வராரு, சூரியனும் இது காலகட்டங்கள்ல உங்களுக்கு லாபத்தில் தான் வருகிறார். அப்போ உங்களுடைய பேச்சினால், தோற்றத்தால், வாக்கினால் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி, குறிப்பா அரசாங்கத்திலிருந்து ஒரு லோன் இல்லைன்னா ஏதாவது பிரிவிலேஜஸ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் என்பது இந்த ஈவினிங்குள் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா முருகன், சிவன் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். இப்போ நாம் பார்த்த இந்த அனைத்து விஷயங்களுமே கோச்சாரத்தில் சந்திரனின் டிரான்சிட்டை வைத்து கணிதம் செய்யப்பட்ட பலன்கள். இதை தவிர உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம துவாதச பலன்கள்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு உண்டான 12 பாவங்களின் பலன்கள், மேலும் தசாபுத்தி, அந்தரம் போன்ற அனைத்து விஷயங்களையும் துல்லியமாக கணிதம் செய்துதான் அந்த பலனை தீர்மானிக்க முடியும். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.